இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 8வது அதிகாரத்திலும் நியாயப்பிரமாணத்தினுடைய தோல் சுருள் கண்டெடுக்கப்பட்ட பின்பு ஆலயம் திறந்து அங்கே பலி செலுத்துதல்கள், அங்கே எல்லாவிதமான ஆச்சாரங்களும் தொடங்கின பொழுது எரேமியா ஆலயத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு கர்த்தர் பார்க்கிற விதமாக ஜனங்களை பார்த்து அவர்களுடைய உள்ளான மனந்திரும்புதல் இல்லாததை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் இருந்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 8வது அதிகாரத்திலும் அதை தொடர்ந்து அவர் காரியங்களை சொல்லுகிறார். அந்த நாட்களில் அங்கே யூதாவின் ராஜாக்களுடைய எலும்புகள், அவருடைய பிரபுக்களின் எலும்புகள், ஆசாரியர்களின் எலும்புகள், தீர்க்கதரிசிகளின் எலும்புகள், எருசலேமுடைய குடிகளின் எலும்புகள், அவைகள் எல்லாமே பிரேத குழியிலிருந்து எடுத்து அவர்கள் அப்படியே பரப்பி வைக்கப்படும். அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கு முன்பாக அப்படி வைக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு தண்டனையை சொல்லுகிற வண்ணமாக இங்கே எரேமியா இந்த அதிகாரத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு யூதாவை சுற்றி வாழ்ந்த மக்கள் சூரிய சந்திர விண்மீன்களை தெய்வங்களாக வழிபடக்கூடியவங்களாக இருந்தபடியினால ஆண்டவர் இந்த யுத்தத்தின் நாட்களில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்குவதாக கூறுகிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் என் இன்றைய நாட்களிலும் இந்த அடக்கம் பண்ணுதல் என்பது நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக இருக்குது. சரியாக அடக்கம் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக, இகழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக அந்த நாட்களில் இருந்து அது எண்ணப்படுகிறது. ராஜாக்களும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ராஜாக்களுடைய அடக்கம் பண்ணப்படுகிற இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த தோப்பிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்கிறதை எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கூட தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் இங்கே என்ன எகிப்தில் அடக்கம் பண்ணிடாதீங்க, நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை உங்கள் கூட எடுத்து ஆனானுக்கு செல்லும் பொழுது எடுத்து செல்லுங்கள் என்கிற கட்டளை கொடுத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் வானத்தினுடைய சர்வ சேனைகளை வழிபடுகிறவர்களாக காணப்பட்டபடியினால அடக்கம் பண்ணப்பட்ட எலும்புகளை எடுத்து அவைகள் அங்கே சர்வ சேனைக்கு முன்பாக, வானத்தின் சர்வ சேனைகளுக்கு முன்பாக பரப்பி வைக்கப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை அத்தனை இகழ்ச்சியானதாக மாறிவிடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை அவர்கள் சூரியனை சந்திரனை விண்மீன்களெல்லாம் தெய்வங்களாக வழிபட்டதுனால இந்த தண்டனையோ என்று நினைக்கிறோம். நாமும் கூட இந்த நாட்களிலே மறைமுகமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் நல்ல நாட்கள் என்று சொல்லி நாம் நியமித்து செய்கிறோமே. எல்லா நல்ல நாட்களும் அதாவது கெட்ட காரியங்களை உடைய நாட்கள் என்றெல்லாம் தீர்மானிப்பது எல்லாமே நட்சத்திரத்தின் பலன்கள், ராசி பலன்கள், இவைகளை வைத்துத்தான் அவர்கள் தீர்மானித்து குறிப்பிடுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனாலும் நாம் அதை மறைமுகமாக கடைபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, நல்ல நாட்களில் நம்முடைய விசேஷித்த காரியங்களை ஃபங்க்ஷன் எல்லாம் வீடுகளில் வைப்பது, இவைகள் எல்லாமே நாமும் மறைமுகமாக சூரிய சந்திர விண்மீன்களை தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் அத்தனை கோபம் உடையவராக, எரிச்சல் உடையவராக, அவர்களுடைய அந்த அடக்கத்தினுடைய காரியத்தையே இகழ்ச்சிக்குரியதாக மாற்றிவிடுவேன் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் 3ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் கூட ஜீவனை பார்க்கிலும் எங்களுக்கு மரணமே விருப்பம் என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். 4ஆம் வசனத்தில் விழுந்தவன் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறதில்லையோ. நம்ம வழி தப்பி போயிட்டோன்னு சொன்னால் திரும்ப சரியான பாதையை கேட்டு நாம் வரதான் செய்வோம். நாம் விழுந்து கிடந்தோம்னா எழுந்திருப்போம். ஆனால் இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட விழுந்தாலும் எழுந்திருக்காமல் வழி தப்பி போனாலும் திரும்பாத ஒரு சூழ்நிலையில தான் என் ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் அவர்கள் தங்களுடைய காலத்தினுடைய பொல்லாத காலத்தை அறியாம அவர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி பாவத்தை அவர் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலும் இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறதென்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள்,
திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா மீண்டுமாக ஆலயத்தின் வாசலிலே நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலும் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யுத்தத்துக்கு பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போகிறார்கள். தங்களுடைய வழிகளை, தங்களுடைய காலங்களை, தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய செயல்களை, தங்களுடைய காரியம் ஒன்றையுமே அவங்க நோக்கி பார்க்காம யுத்தத்துக்கு பாய்கிற குதிரையை போல ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறாங்களே ஒழிய ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ளத்தின் அளவில் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்காத ஒரு வாழ்க்கைத்தான் வாழ்கிறார்கள் என்று இங்கே எரேமியா சொல்லுகிறார். உதடுகளினால கனம் பண்ணுகிற காரியங்கள் உள்ளத்தினால தூய்மை இல்லாத ஒரு காரியம். உள்ளத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கங்கள் இல்லை. வழிபாடுகள் முக்கியமாக இருக்கிறதை ஒழிய தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆலயம் முக்கியமாக இருக்கிறதே ஒழிய ஆலயத்திலே வாசமாயிருக்கிற தேவன் முக்கியமாக அங்கே எண்ணப்படவில்லை. ஆகவே 4 விதமான பறவைகளை கொண்டு கூட இங்கே எரேமியா பேசுகிறார். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறிகிறது. காட்டுப்புறா, கொக்கு, தகவலான் குருவி எல்லாம் தங்களுக்கு வரத்தக்க காலத்தை அறியுது. என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அவைக கூட எங்கெங்கெல்லாமோ பறக்குது. ஆனால் நமக்கெல்லாம் நல்ல கூகுள் மேப் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்கிறோம். ஆனால் அவைகள் சரியாக தன்னுடைய கூடுகளுக்கு அழகாக திரும்பிடுது. அதனுடைய வேலைகள் காலை எழுந்தவுடனே அருமையாக அது இறை தேடுகிறதற்கெல்லாம் செல்லுது. அது அப்படியே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தன்னுடைய கூடுகளை நோக்கி, அவைகள் அடைகிற இடங்களை நோக்கி, தன்னுடைய அடைக்கலங்களை நோக்கி சரியாக அவைகள் வந்து சேருகின்றன. அது நாரையாகட்டும், காட்டுப்புறாவாகட்டும், கொக்கா இருக்கட்டும், தகவலான் குருவியாக இருக்கட்டும், அவைகள் தங்களுக்கு வரத்தக்க எல்லா வேலைகளையும் அவைகள் சரியாக அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் என் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது, அவர்கள் அதை அறியாமல் வாழ்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதன் என்கிற ஒரு சிருஷ்டி மாத்திரம் எப்பொழுதுமே விசித்திரமா இருக்குத. தேவ படைப்பினுடைய மகுடமாய் அது படைக்கப்பட்டிருந்த போதிலும் எப்பொழுதும் தன்னுடைய சரியான பாதையை விட்டு விலகுகிறதுலே தானே அது குதிரையா இருக்குது. குதிரையை போல அது வேகமா பாய்ச்சலாம் ஓடுகிறதுல தானே அது ரெடியா இருக்குது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதனோ கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய நியாயத்தை அறிய மனம் வைக்காம வாழ்கிறானே என்று சொல்லி இங்கே ஐங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் கூட அவர்கள் சொல்றாங்க, ஏன்னா கைகளில் தோல் சுருள் நியாயப்பிரமாணம் கிடைச்சிருச்சு, அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப வசனத்தை வளைத்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்குமே நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையை கீழ்ப்படிந்தா இந்த ஆசீர்வாதம் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம கட்டளையை எடுத்துட்டு வெறும் ஆசீர்வாதங்களைத்தான் வீட்டிலெல்லாம் நம்ம தொங்க விட்டுருக்கிறோம் வாக்கு தத்தங்களாக. ஆனால் நம்ம சொல்லுவோம் நாங்கள் தான் பெரிய ஞானி என்று. அதே போல தான் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி இங்கே எரேமியா பேசுகிறார். ஞானிகள் வெட்கப்பட்டுருவாங்க, கலங்கி பிடிபடுவாங்க, இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டுட்டாங்க என்று சொல்லி அவர் அங்கே தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக பாவம் செய்தவர்கள் அங்கே தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களே சொல்லுகிறார். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அவர்களுக்குள்ள ஒரு பொருளாசை இருக்குது. தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராக இருக்கிறாங்க. அவங்க சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் குமாரத்தினுடைய அந்த காயங்களை மேற்பூச்சாக அவர்கள் பூசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருவருப்பான பாவத்தை செஞ்சுட்டு அதுக்காக வெட்கப்படுறதில்ல. பரிசேதம் நிச்சயமாக அவங்க வெட்கப்பட மாட்டாங்க, நாணவும் மாட்டார்கள். தாங்க செய்கிற எல்லா பாவத்தின் நிமித்தம் அவங்களுக்குள்ள ஒரு வெட்கமோ ஒரு நாணமோ உருவாகாத அளவுக்கு ஒரு பன்றி எப்படி சாக்கடையில் உருண்டு கொண்டு வருமோ அதே போலதான் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பாவங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக வரக்கூடிய தண்டனை நாம் முதல் வசனத்தில் பார்த்தோம். எலும்புகள் எல்லாம் வானத்தின் சர்வ சேனைகளுக்கு முன்பாக
பரப்பி வைக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். 13ஆம் வசனத்துல அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியில குலைகள் இராது, அத்தி மரத்துல பழங்கள் இராது, இலையும் உதிரும் நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல்றார். அவங்களுக்கு நீ நான் வச்ச ஆசீர்வாதத்தை வேறொருவன் வைத்து அனுபவிப்பான் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களே சொல்றாங்க, அரணான பட்டணங்களுக்குள்ள பிரவேசித்து அங்கே சங்காரமாகவும் அமைதியாகவும் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தார். நஞ்சு கலந்த தண்ணீர் நியாய தீர்ப்பானது வேதத்தில் எரேமியா 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பானது ஒரு நஞ்சு கலந்த ஒரு பானத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அதை அவர் நமக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று சொல்லுகிறார்களே. இன்னைக்கு உலகத்தில் உண்மையான சமாதானமும் பாதுகாப்பும் எங்கிருந்து வரணும்னு சொன்னா, சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரமே, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் அவர் மாத்திரமே. அந்த சமாதானத்தையும் அந்த பாதுகாப்பையும் அளிக்கிற பொருளானது பாவமாக கருதப்படுகிறது. பாவத்தினுடைய குழியில இருந்து கொண்டு சமாதானத்தை அடைய நினைப்பது கற்பாறையில தண்ணீரை தெளிச்சு உழுது பயிரிட நினைப்பதற்கு சமமாக இருக்குது. தேவ சமாதானமோ ஆசீர்வாதமான காரியமோ பாவம் நிறைந்த வாழ்க்கைகள் அது இறங்கி வரவே முடியாது. தண்ணீரை விரட்டுகிற தாமரையை போலதான் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்குது. ஆனா இன்னைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் சமாதானம்னு சொல்லி வெறும் வெற்று காற்றுக்களை தான் நமக்கு ஊதிட்டு பாவ காயங்களை ஆற்ற நினைக்கிறாங்க. அவர்கள் வெற்று காற்றை ஊதிட்டு நம்ம கொடுக்கிற காணிக்கைகளினால வயிற்றை நிரப்பி கொண்டு அவர்கள் ஏப்பம் விட்டு சென்று விடுகிறார்கள். பாவ காயமோ உள்ளே இருந்து அது அழுகி உயிரை குடிக்கக்கூடிய ஒரு காரியமாக, கொடிய ஒரு வியாதியாக அது மாற்றப்படுகிறது என்பதை இன்றைக்கு ஜனங்கள் உணராமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களும் வீணாய் மடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான் முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அதே போல அவர்களும் ஜனங்களும் தங்கள் மன விருப்பத்திற்கேற்ற தீர்க்கதரிசிகளை தான் அவங்க தேடுகிறவர்களாக இருந்தபடியினால இந்த ஓநாய் கூட்டங்கள் பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கள அழிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே 2 பேருமே செய்த பாவங்களின் நிமித்தமாக அவர்கள் அழிவை தேடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். விழுகிறவர்களுக்குள்ளே விழுகிறார்கள், நான் விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அவர்களிடத்துல இருக்க கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி தானில் இருந்தது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறதுனா தானின் வழியாக ஒரு பலத்த யுத்தமானது அங்கே கடந்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அங்கே கடந்து வருகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்வங்கள் என்பது குதிரையை குறிக்கிறது. கணக்கிற சத்தத்தினால தேசம்லாம் அதிருது. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார் பாபிலோனியுடைய ராஜா ஒரு தடை கட்டப்படாத ஒரு சர்ப்பத்தை போல அவன் கட்டுவிரியனை போல அவன் உங்களை கடிப்பான், உங்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் ஜனங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளையும் அதனுடைய கொடுமைகளையும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்னாகமும் 21ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் கோபம் ஊட்டின பொழுது அங்கே வலு சர்ப்பம் அவர்களை கடித்ததுனால அவர்கள் அந்த வாதையினால் இறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே மோசையின் மூலமாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்து எவன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினானோ அந்த வலு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அங்கே பிழைத்தார்கள் என்கிற காரியத்தை போலத்தான் இங்கே எரேமியாவும் நின்று கொண்டு கதறுகிறான். உங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவானது அது வர காத்திருக்கிறது. எனக்கு ஒரு அழிவின் சத்தம் கேட்குது. 18ஆம் வசனத்தில் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து அவ கதறுகிறது போல ஒரு தரிசனத்தை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் கொடுமையான
ஒரு அழிவு சத்தம் எனக்கு கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அறுப்பு காலம் சென்றுச்சு, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால நானும் காயப்பட்டேன், கருகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது என்று சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. கீழையாத்துல பிசிந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பாரங்களை உள்வாங்கினவராக கதறுகிறார். அந்த நாட்களிலே கீழையாத்தினுடைய பிசின் தைலமானது அத்தனை புகழ் பெற்றது. ஆதியாகமம் 27 அதிகாரம் 25 வசனத்தில், 43 அதிகாரம் 11 வசனத்திலெல்லாம் பார்க்கிறோம். யோர்தானின் அக்கறையிலிருந்து அவர்களுடைய சொந்த தேசத்தில் அது கிடைச்சது. அந்த ஒரு மரத்தினுடைய அந்த பிசினிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த தைலத்தை அவர்கள் காயங்களில் போடும் பொழுது அத்தனை சுகத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ரணவைத்தியன் என்பது இங்கே சர்ஜனை குறிக்கக்கூடியது. அதாவது தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெட்டி எடுத்துட்டோன்னு சொன்னால் நல்ல சுகங்கள் உண்டாகும். பாவத்தினுடைய புற்று நோயில் காணப்படுகிற ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவராக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய கூக்குரல்கள் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. அன்றைக்கு என்னாகமம் 21 எப்படி உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை யார் யார் நோக்கி பார்க்க விருப்பமுடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த பாம்பின் விஷத்திலிருந்து, கடியிலிருந்து அவர்கள் தப்பினது போல இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில நமக்காக உயர்த்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம யார் யார் பார்க்க விருப்பமாக இருக்கிறோமோ அவர்கள் நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் பிழைப்போம். கோடை காலம் முடிந்து விட்டது, அறுப்பு காலம் சென்றதுன்னு சொன்னால், அதாவது கிருபையின் காலத்தினுடைய விளிம்பில் வந்து நிற்கிறோம். கடைசி மணியின் வேளையில், கடைசி மணி துளிகளில் வந்து நிற்கிற நம்ம பாவத்தினுடைய அந்த விஷத்தன்மையில் மாட்டிக்கொண்டு நாம் அழிந்து போகாதபடி தடை கட்டப்படாத அந்த சர்ப்பங்கள் என்று பார்க்கிறோமே, கட்டு விரியன்கள் என்று பார்க்கிறோமே, அது கடிச்சிச்சுன்னா பாவத்தின் சம்பளம் நமக்கு மரணம். ஆகவே அதிலிருந்து விடுதலை தருகிறதற்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகவும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.